ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பல்சுவை தமிழ் ஆடியோ நாவல் ஸ்ட்ரீட். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னாருக்கு இன்னார் என்று அத்தியாயங்கள் 9, 10 மற்றும் 11. தனிமை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமை. பல சிந்தனைகளில் லட்சுமி மூழ்கி போயிருந்தாள். அப்போது அலறிக் கொண்டிருந்த கைபேசியை லட்சுமி ஓடிப்போய் எடுத்தாள். வெளிநாட்டில் இருந்து சுரேஷ் மகன் அழைக்கிறான் என்பதை அறிந்த லட்சுமிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஹலோ, சொல்லு சுரேஷ், அம்மா பேசுகிறேன். உங்கள் குரலை கேட்டதும் என்னவோ டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? என்னப்பா சொல்கிற? வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா. ஏன் வாழணும்னு தோணுது. ஐயோ, என்னப்பா என்னென்னமோ பேசுகிற. எதுக்கு வாழ்க்கையை வெறுக்கணும்? அம்மா, எனக்கு இந்தியா வரலாம்னு தோணுது. அவசியம் வாப்பா. இதில் என்ன யோசனை? ஒரு ஜோசியர் சொன்னதா ஒரு பரிகாரம் சொன்னியே, அதை செய்திருக்கணும். அதை செய்யாமல் விட்டது தவறா போச்சுமா. என்ன கெட்டு போச்சு? இப்போ செய்தால் ஆயிற்று. இனி செய்து என்னம்மா புண்ணியம்? காலம் கடந்து போச்சு. எதுக்கு காலம் கடந்து போச்சு? சுரேஷுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. பேச்சே எழவில்லை. ஏறக்குறைய அழுதுவிடும் நிலைக்கு வந்துவிட்டான். அவனுடைய குரல் உடைந்து போனதை உணர்ந்த லட்சுமி பதற்றம் அடைந்தாள். சுரேஷ், என்னப்பா? பதில் பேசுப்பா. எனக்கு ஒரே பயமா இருக்குப்பா. தன்னை தானே தேற்றிக் கொண்ட சுரேஷ் பேசினான். எனக்கு தாரதோஷம் இருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமாம் சுரேஷ், அந்த ஜோசியர் அப்படித்தான் சொன்னார். முதல் மனைவி இறந்து போயிடுவாள்னு சொன்னீங்க, நினைவிருக்கா? ஆமாம், சொன்னேன். உனக்குத்தான் இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதுக்கு முன்னாடி பரிகார பூஜையை செய்திடலாம். அப்படி செய்திட்டால் பாதிப்பு நீங்கிடும். கல்யாணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்ந்தாலும் கணக்கு ஆகிவிடுமோ? உன்னோட கேள்வியே புரியலைப்பா. நான் சொல்ல போகிறத கேட்டு கோபப்படக்கூடாது. என்னை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. வெறுக்க மாட்டேன், சொல்லுப்பா. ப்ராமிஸ்? சத்தியமா உன்னை வெறுக்க மாட்டேன். இல்லைம்மா, நான் உண்மையை சொன்னால் என்னை வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. வெறுக்க மாட்டேன் சுரேஷ், சொல்லுப்பா. எனக்கு மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு. லட்சுமி எவ்வளவோ தைரியப்படுத்தியும் சுரேஷ் தயக்கத்துடன் விஷயத்திற்கு வந்தான். அம்மா, ரோசின்னு ஒரு பொண்ணு என்னோடு வேலை பார்த்தாள். ரொம்ப நல்ல பொண்ணுமா. சரி, அவளுக்கு என்ன இப்போ? லட்சுமி சத்தியம் செய்த பிறகும் சுரேஷ் தயக்கத்துடன் ஆரம்பித்தான். அவனையும் அறியாமல் துக்கத்தால் மேலும் குரல் உடைந்தது. என்னோட ரோசி செத்துட்டாமா. ஒரு ரோடு விபத்தில் லாரி இவள் போன கார் மீது மோதிடுச்சுமா. ரோசியா? என்னப்பா சொல்கிற? சொன்னால் என்னை வெறுத்துட மாட்டியே? இல்லைப்பா, உன்னை வெறுக்க மாட்டேன், சொல்லு. சொன்னான். ரோசியை பற்றி சொன்னான். அவளோடு லிவிங் டுகெதராக வாழ்ந்த நாட்களை பற்றி சொன்னான். இந்தியா வரும்பொழுது
முறைப்படி தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் செய்து கொள்வதாக இருந்த முடிவைப் பற்றி சொன்னான். சொல்லி முடித்தவன் துக்கம் தாழாமல் வாய்விட்டு அழுதான். என்னோட ரோசி போயிட்டாள், என்னை விட்டு போயிட்டாள்மா. நடந்தது நடந்து போச்சு. மனசை தளர விடாத சுரேஷ். அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். நீ முதல்ல லீவு போட்டுட்டு இந்தியாவுக்கு கிளம்பி வாப்பா. மகனுடைய துக்கத்திற்கு ஆறுதல் சொன்னாள் லக்ஷ்மி. சுரேஷ், எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதே. உடனே இந்தியாவுக்கு கிளம்பி வந்துடு. முயற்சி பண்றேம்மா. அந்த வார்த்தைகளே லட்சுமிக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. சொன்னதோடு இருந்துக்க வேண்டாம். அவசியம் கிளம்பி வந்துவிடு சுரேஷ். வேறு எதுவும் தவறான முடிவு எடுத்துடாதப்பா. உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. லக்ஷ்மி கதறினாள். ப்ளீஸ்மா, அழாதீங்க. நான் எந்த ஒரு முடிவும் தவறாக எடுக்க மாட்டேன். ப்ராமிஸ், என்னை நம்புங்க. அந்த வார்த்தைகளில் லக்ஷ்மி சற்று தைரியம் அடைந்தாள். சரிப்பா, நீ வந்ததும் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிடலாம். இனி பரிகாரம் எதுக்குமா? அப்படி சொல்லாதப்பா. சாஸ்திரப்படி அதில் சொல்லியிருக்கும் பரிகாரம் பண்ணிவிட்டால் மனசுக்கு ஒரு நிம்மதி. எப்படிம்மா? தலை வலிக்கும்போது ஒரு மாத்திரை சாப்பிட்டது போல் ஒரு நம்பிக்கைதான்ப்பா. சரிம்மா, நான் இந்தியாவுக்கு வருகிறேன். வந்த பின் பார்க்கலாம். உங்கள் விருப்பத்திற்காக எல்லாம் செய்துக்கலாம். மகன் பேச பேச லக்ஷ்மிக்கு ஒரு தெம்பு ஏற்பட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. மின்விசிறி அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்க சுரபி இழுத்து போர்த்தி தூங்கிக் கொண்டிருந்தாள். சுரபி தங்கம், எழுந்திருடா. மின்விசிறியை நிறுத்தினாள் சந்தியா. அம்மா ப்ளீஸ், ஃபேனை போடுங்கம்மா. சுரபி, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டி இருக்கு. எழுந்திருமா. எதுக்கு? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. மாதவன் ஜாதகத்துடன் உன்னோட ஜாதகத்தை வைத்து திருமண பொருத்தம் பார்த்து விடலாம். அப்பா எங்க? அப்பா லைப்ரரி போயிருக்கார். எதுக்கு அப்பாவை கேட்குற? அப்பா சம்மதம் சொல்லிட்டாரா? அப்பாதான் உன்னையும் அழைச்சிட்டு போய் பொருத்தம் பார்த்துட்டு வர சொன்னார். போர்வையை விலக்கினாள் சுரபி. சந்தியாவை பார்த்தாள். உண்மையாவா? அப்பா சம்மதம் சொல்லிட்டாரா? சுரபியின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்த ஒரு பிரகாசம். படுக்கையை விட்டு எழுந்தாள். 10 நிமிஷம்மா, குளிச்சு ரெடியாகி வருகிறேன். ஸ்கூட்டியில் போயிடலாம். துள்ளி குதித்து கொண்டு குளியல் அறையை நோக்கி சுரபி ஓடினாள். மகளின் ஆர்வத்தை பார்த்து சந்தியா மனம் கலங்கினாள். கடவுளே, ஏற்கனவே விருப்பப்பட்ட சுரேஷ் இந்த வீட்டுக்கு மருமகனா வருவதற்கு கொடுத்து வைக்கல. இந்த மாதவனுக்காவது ஜாதகம் பொருந்தி வரணும். 15 நிமிடங்களில் பிங்க் கலர் சுடிதாரில் ஒரு தேவதை போல் வந்து நின்றாள் சுரபி. தன் கண்ணே பட்டுவிடுமோ என்று ஐயமுற்றாள் சந்தியா. அம்மா, நான் ரெடி. போகலாமா? போகலாம். செல்வபுரம் 3வது சந்து. மிகவும் நெரிசலாக இருந்தது.
அந்த ஷாப்பிங் காம்ப்ளக்ஸின் 2வது மாடியில் அந்த ஜோதிடர் இருந்தார். அவரைப் பார்க்க ஏற்கனவே 4-5 பேர் முன் அறையில் காத்திருந்தனர். அடுத்த அறையில் ஜோதிடர் இருப்பதாகச் சொன்னார்கள். ஏற்கனவே வேறு ஒரு வாடிக்கையாளர் ஜோதிடரை பார்த்துக் கொண்டு இருப்பதாகவும் சொன்னார்கள். சந்தியாவும் சுரபியும் அங்கு போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்தனர். அந்த இடமே நிசப்தமாக இருந்தது. ஒரு தியான மண்டபத்தில் இருப்பது போல் ஒரு உணர்வு. ஊதுபத்தியின் நறுமணம் காற்றில் கலந்து மெல்ல வந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்குப் பிறகு அவர்கள் முறை வந்தது. சந்தியாவும் சுரபியும் எழுந்து ஜோதிடரின் அறைக்குள் நுழைந்தனர். சுரபிக்கு ஒரு வினோதமான அனுபவமாக இருந்தது. ஜோதிடர் 60 வயது, மதிக்கத்தக்க தோற்றத்தில் இருந்தார். நெற்றி முழுக்க திருநீற்றுப் பட்டை, நெற்றியின் நடுவில் நெற்றிக்கண் போன்று வட்ட வடிவில் ஒரு குங்குமப் பொட்டு, மஞ்சள் நிற சட்டை, காதில் கடுக்கன், மார்பில் ருத்ராட்ச மாலை. வித்தியாசமான கெட்டப். ஜோதிடரின் எதிர் இருக்கையில் சந்தியாவும் சுரபியும் உட்கார்ந்தார்கள். மாதவன் ஜாதக நகலுடன் சுரபியின் ஜாதகத்தையும் ஜோதிடரிடம் கொடுத்தாள் சந்தியா. ஐயா, எங்க பொண்ணு ஜாதகத்திற்கு இந்த பையனோட ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. அந்த 2 ஜாதகத்தையும் மௌனமாக வாங்கிக் கொண்டார் ஜோதிடர். அவ்விரு ஜாதகத்தையும் வைத்து என்னவோ கணக்குகள் போட்டார். 10-15 நிமிடங்கள் மிகவும் நிசப்தமாக நகர்ந்தன. அங்கு ஓடிக் கொண்டிருந்த மின்விசிறியின் சப்தம் மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது. சந்தியாவின் மனம் இனம் புரியாத கலவரத்தில் இருந்தது. ஜோதிடரின் பதில் எப்படி இருக்குமோ என ஒருவித அச்சம். கணக்கு போட்டு முடித்த ஜோதிடர் பார்வையை உயர்த்தினார். அம்மா, இந்த 2 ஜாதகங்களும் அம்சமா பொருந்திருக்கு. வசிய பொருத்தமே இருக்கு. பெரும்பாலும் வசிய பொருத்தம் கிடைக்காது. வசியம் இருந்தால் தம்பதிகளுக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும். சந்தியாவின் கண்களில் நீர் திரையிட்டது. ஆனந்தத்தில் வார்த்தைகள் வெளிவரவில்லை. தொண்டை வறண்டு போனது. கஷ்டப்பட்டு எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டு கேட்டாள். ஐயா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைத்தால் வாழ்க்கை நல்லபடியா இருக்குமா? நல்ல பொருத்தம் இருக்குமா? தசா சந்திப்பு, கூட்டு தசா இல்லை. வாழ்க்கை வளமா இருக்கும். சந்தியாவின் மனசுக்குள் சந்தோஷம் இறக்கை கட்டிக்கொண்டு பறந்தது. கல்யாணத்தை எப்போ செய்யலாம்னு சொல்லுங்க ஐயா. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா? ஜோதிடர் சொன்னதும் சந்தியாவுக்கு பயத்தில் விக்கலே வந்துவிட்டது. விக்கித்து போனாள். ஐயா, என்ன சிக்கல்? இப்போ பையனுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி, கேது அந்தரம். இந்த நேரத்தில் இந்த கல்யாண காரியத்தில் தடை வரும்.
அந்த தடையை நீக்க எதுவும் பரிகாரம் இருக்குமா ஐயா? பரிகாரம் செய்யலாம். ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று ஈச்சனாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஒரு அர்ச்சனை ஜாதகி பெயரில் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒரு செவ்வாய்க்கிழமை பழனி முருகருக்கு பால் அபிஷேகம் செய்து 7 பேருக்கு அன்னதானம் செய்திடுங்க. கொஞ்சம் தடை விலகும். செய்துறோங்க ஐயா. பரிகாரம் செய்தால் தடை நீங்கிடுமா? அம்மா, வியாதிக்கு தகுந்த மருந்து மாத்திரை சாப்பிடுவது போலத்தான் பரிகாரம். முறையா செய்தால் பிரச்சனைகள் குறையும். நீங்க சொல்லும்படி செய்திடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க ஐயா. இன்னும் 1 மாசம் குழப்பம் இருக்கும். அப்புறம் சரியாகி போயிடும். பொருத்தம் பார்த்த இந்த பேப்பரை வச்சுக்கங்க. தைரியமா போயிட்டு வாங்க. பொருத்தம் பார்த்து ஜோதிடர் எழுதி கொடுத்த பேப்பரையும் ஜாதகத்தையும் வாங்கி கொண்டு சன்மானத்தை வெற்றிலை பாக்கில் வைத்து கொடுத்துவிட்டு விடை பெற்றனர். வெளியில் வந்து ஸ்கூட்டியில் ஏறும்போது சுரபி கேட்டாள், என்னம்மா கடைசியில் ஒரு குழப்பத்தை சொல்லி முடிச்சிட்டார்? பயப்பட வேண்டாம். அதான் பரிகாரம் சொல்லி இருக்காரே, செய்திடலாம். பரிகாரம் செய்திடலாம். பிரச்சனை தீர்வாகணுமே. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நீ ஒரு காரியம் செய் சுரபி. என்னம்மா? வீட்டுக்கு போனதும் நாம பொருத்தம் பார்த்த பேப்பரை ஃபோட்டோ எடுத்து மாதவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு. அதுக்கு என்னம்மா, இப்பவே அனுப்பிடலாம். ஜாதக நகலையும் ஜோதிடர் கொடுத்த திருமண பொருத்தம் பார்த்த பேப்பரையும் ஃபோட்டோ எடுத்து மாதவனுக்கு அனுப்பினாள் சுரபி. வீட்டில் போய் இறங்கியதும் சுரபி செல்போனை எடுத்து பார்த்தாள். மாதவனிடம் இருந்து ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது. ஓபன் செய்து பார்த்தாள். சுரபி, நம்ம கல்யாணம் நடைபெற வாய்ப்பில்லை. அதில் ஒரு சிக்கல் விழுந்துடுச்சு. சாரி. 10 நாட்கள் நான் வெளியூர் போகிறேன். ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நேரில் வந்து விஷயத்தை விரிவாக சொல்கிறேன். தயவு செய்து அதுவரை என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம். இடி விழுந்த மரம் போல் வீடே இருண்டு போனது. லட்சுமியின் மனசு இறக்கை கட்டி பறந்தது. 2 தினங்கள் தூக்கமே இல்லை. மிகுந்த துக்கம் என்றாலும் தூக்கம் வராது. மிகுந்த சந்தோஷம் என்றாலும் தூக்கம் வராது மனிதர்களுக்கு. லட்சுமி சந்தோஷத்தில் தூக்கம் வரவில்லை. சுரேஷ் இந்தியா வருவதற்கு கிளம்பி விட்டதாக தகவல் கொடுத்து விட்டான். அதுவும் நீண்ட விடுப்பில் வருவதாக வேறு சொல்லிவிட்டான். எத்தனையோ காலம் கழித்து மகனை நேரில் பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷம் லட்சுமிக்கு. வெளிநாடு சென்று பணிபுரியும் தன் மகன் மிகவும் கம்பீரமாக வந்து நிற்பான் என்று எதிர்பார்த்த லட்சுமி மிகவும் துவண்டு போனாள். துரும்பாக இளைத்து தாடி வளர்த்து கொண்டு மிகவும் மெலிந்து போய் வந்து நின்றான் சுரேஷ். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடி நின்றவனைப் போல் இருந்தது.
அவனுடைய தோற்றத்தை பெற்றவளால் சகித்து கொள்ள இயலவில்லை. அதிலும் இன்னொரு வகையில் திருப்தி. எப்படியோ காதலி இறந்து போன பிறகும் மனசு ஒடிந்து போய் தவறான எந்த முடிவும் எடுக்காமல் உயிருடன் வந்து நின்றானே என்று லட்சுமி தனக்குத்தானே சமாதானம் அடைந்தாள். என்னதான் ருக்மணி பக்கத்து வீட்டுக்காரியாக இருந்தாலும், கூடவே படித்தவள் என்றாலும், உயிர் தோழி என்றாலும், சுரேஷ் காதலித்த ரோசியைப் பற்றியோ அவளோடு லிவ்விங் டுகெதராக வாழ்ந்ததைப் பற்றியோ சொல்லவில்லை. ரோசி இறந்து போனதையும் சொல்லவில்லை. எந்த நிலையிலும் ரோசியோட விஷயம் வெளியில் தெரியாமல் இருப்பது நலம் என்று லட்சுமி முடிவு செய்தாள். செல்போனை நோண்டுவதும் மடிக்கணினியை வைத்து கொண்டு கம்பெனி வேலைகளை கவனிப்பதுமாக இருந்தான் சுரேஷ். என்ன அறிவியல் வளர்ச்சி! அமெரிக்காவில் இருக்கும் கம்பெனிக்கு இந்தியாவில் வந்து வீட்டில் அமர்ந்து கொண்டே பணிபுரிவது வியப்புக்குரிய விஷயம்தான். 1 வாரம் ஓடிற்று. மெல்ல விஷயத்திற்கு வந்தாள் லட்சுமி. உன்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரிடம் கொடுக்கலாம். அதை படிச்சுட்டு என்ன பரிகாரம் சொல்றாங்களோ அதை முறைப்படி செய்திடலாம். சுரேஷ் முகத்தை சுளித்தான். ஒரு சுரத்தில்லாமல் பேசினான். இனி பரிகாரம் எதுக்குமா? உனக்கு 2ஆம் தாரம் அமையும். ஆம், அந்த வாழ்க்கைதான் சிறப்பாக இருக்குமாம். ஜீரணிக்கவே முடியல. ரோசியோட இடத்தில் இன்னொருத்தியா? அதில் என்ன தப்புப்பா? சரிம்மா, அப்படின்னா உன் ஆசைக்கு பரிகாரம் செய்திடலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. சொல்லுப்பா. பரிகாரம் முடிந்ததும் ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து தாலியை கையில் கொடுத்து கட்ட சொல்லி வற்புறுத்தக்கூடாது. இல்லை, உன்னோட விருப்பம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன்பா. பரிகாரத்திற்கு மகன் ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம். அதற்கு மேல் பெண் பார்ப்பதை பின்னர் பார்க்கலாம் என்று லட்சுமி பொறுமை காத்தாள். இன்னாருக்கு இன்னாரென்று அத்தியாயங்கள் 9, 10 மற்றும் 11 நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயங்களில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.